அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 எங்களுடைய மேக்ஸ் அகாடமியில் ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இரு எண்கள் மீப்போவா 4, அவற்றின் மீசிம் 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாடலில் ஒரு மாடல் கண்டிப்பாக 3 கொஸ்டின் கேட்குறாங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் இது வந்துடு. பாருங்கள், தீர்வு எழுதலாமா? பாருங்கள், கொஸ்டின் வாசிங்க. இரு எண்களின் மீப்போவா 4, அப்போ எழுதுங்க. மீப்போவா 4, மீசிமா 520, மேலும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் = 52. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மற்றொரு எண் காண்க. மற்றொரு எண் தெரியாது. மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. மற்றொரு எண் கண்டுபிடிக்கணும். மற்றொரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஓகேவா? இவ பாருங்க, இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசியமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் என்னன்னு கண்டுபிடினா அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, பார்க்கலாமா? ஃபார்முலா, இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் = மீப்போவா இன்ட்டு மீசிமா. ஃபார்முலா அவ்வளோதாங்க. ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் = மீப்போவா இன்ட்டு மீசியமா. பாருங்களா, ஒரு எண்ணுன்னா 52, மற்றொரு எண் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் = மீப்போவான்னா மீப்போவா 4, மீசியமா 520. ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்களா, எக்ஸ் = 4 இன்ட்டு 502 மல்டிபிள் எல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. இந்த 52 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தில் ஆகிடும். தேர்ஃபோர் 52. இந்த 52 பெருக்கலாக இருக்குது. இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தில் ஆகிடும். ஒரு 52, ஒரு 52. இந்த 0 இங்கே போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இன்ட்டு 10. therefore x = 10 4 இன்ட்டு 10 40, 5 40. ஆன்சர் அவ்வளோதாங்க. பாருங்களா, மறுபடியும் சொல்கிறோம். அது ரொம்ப சிம்பிளான கணக்கு. இந்த கணக்கு மாடலில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வந்துடும். இரு எண்களின் மீப்போவா 4, அவற்றின் மீசியமா 520, மேலும் அவற்றின் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் காண்க. மீப்போவா, இது பாருங்களா, இரு எண்களின் மீப்போவா 4, அந்த 4 மீப்போவா 4 எடுத்து எழுதிக்கிங்க. அவற்றின் மீசிமான்னா 520 எடுத்து எழுதிட்டிங்களா? சரி, அடுத்தது அவற்றின் ஒரு எண்ணுன்னா 52 எனில் மற்றொரு எண் கேட்கணும். மற்றொரு எண் தெரியாது, அவன் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிங்க. ஒரு ஃபார்முலா, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இரு எண்களின் விகிதம் மீப்போவா கொடுப்பான், மீசியமா கொடுப்பான், ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் இதுக்கு அப்படியே கண்ணமுன்னு ஒரு ஃபார்முலா, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க. ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் = மீப்போவா இன்ட்டு மீசியமா. இந்த ஃபார்முலா எழுதினா ஒரு எண் 52 இன்ட்டு மற்றொரு எண் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துங்க, = மீப்போவா 4, அந்த 4 எடுத்து எழுதி இன்ட்டு மீசியமா 520. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பெரிய ஆன்சர் போடாதீங்க, அப்படியே வைங்க. 4 இன்ட்டு 520. இந்த 52 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் இது பெருக்கல் இருக்குது, இது வகுத்தில் ஆகிடும். ஒரு 52, ஒரு 52, இந்த 0 10. அப்போ 4 இன்ட்டு 10 40. ரைட்டுங்களா? நம்மளுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்துட்றோம். 2016 to 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின் PDF ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம். வீடியோ கிளாஸ்
கம்ப்ளீட்டாக வீடியோ கிளாஸ் கொடுத்துறேன். இந்த மாதிரி மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் டெய்லியுமே இதில் வீடியோ கிளாஸ் இந்த மாதிரி மெட்டீரியலும் கொடுத்துருவேன் நான். ரைட்டுங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் 500 ருபீஸ் தான் ஒன்லி. உங்களுக்கு தேவைன்னா கீழ்காண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.